இன்றைக்கான பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். இப்போ ராஜு ஒரு வழியாக கோவிலுக்கு வந்துடுறாங்க. ராஜும் அவங்க சித்தியும் பேசிகிட்ருக்காங்க. குமாரோட அம்மா ரொம்பவே ராஜுக்கிட்ட நீ எப்படியாவது வாபஸ் வாங்க வை கேஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. ஆனால் ராஜு நான் எப்படி சித்தி பண்ண முடியும், என்னால் பண்ண முடியாது சித்தி, நான் வேணால் வேண்டிக்க தான் முடியும், அவங்கள போய் வாபஸ் வாங்குங்கலாம் நான் சொல்ல முடியாது, அரசியோட நிலைமையை நினச்சி பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ராஜு சொல்கிறாங்க. ஆனால் ராஜு சொல்கிற நியாயம் அவங்க சித்திக்கு சுத்தமாக புரியவே இல்லை. என்ன இருந்தாலும் நீ கேட்டினாக்கா நீ எப்படி வாழ்கிறதுங்கிற மாதிரி உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற இல்லை, உங்கள் வீட்டு ஆளுங்கங்கிறியே, எப்போலேருந்து உங்கள் வீட்டு ஆளுங்க, இப்போ கொஞ்ச நாளாக தானே நீ அங்கே போய் வாழ்ந்துட்டுருக்க, நாங்கள் தானே உன்னோட வீட்டு ஆளுங்க, இது கூட உனக்கு தெரியாதா, அவ்வளோ சுயநலமாக இருக்கியா, சரி விடு, குமார் ஜெயிலுக்கு போட்டோம், என் பிள்ளைய நினச்சே நான் வருத்தப்பட்டு கொஞ்ச நாளாக நான் செத்து போயிடுறேன், நீ உன் வாழ்க்கையை நல்லா வாழுமா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு சித்தி கோவப்பட்டுட்டு போயிடுறாங்க. என்னடா அது நம்ம சொல்ல வரதையே புரிஞ்சுக்கலையே அப்படின்னு ராஜுவும் வருத்தப்பட்டு நிற்கிறாங்க. இந்த நேரம் பார்த்திங்கனாக்கா எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக வராங்க. பாண்டியன் வந்து சாப்பிட்லாமா அப்படிங்கும் பொழுது செந்தில் இன்னும் வரலங்க, வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம மீனாவை கூப்பிட்டு செந்திலுக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கும் பொழுது பண்ணிட்டேன், இந்த வந்துகிட்டே இருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வழியாக செந்தில் வந்துடுறாரு. செம்ம பார்சல் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, சம்பளமும் வாங்கிட்டார் போல். அவர் சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவங்க அண்ணன்களையும் தம்பியும் அண்ணனையும் கூப்பிட்டு இந்த பார்சல்லாம் நான் ஒண்டியமாக தூக்க முடியாது, எல்லோரும் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே போயிடுறாங்க. என்னடா நிறைய வாங்கிட்டு வந்திருக்க பார்சல் அப்படின்னு கோமதி கேட்கவும், இல்லைம்மா சம்பளம் போட்டாங்க சென்னையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா சம்பளத்தை கொண்டு போய் சாமிக்கிட்ட வை அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இப்போ முதல்ல கிஃப்ட்டை அவங்க அம்மாட்ட தான் கொடுக்குறாரு. சாரீ வாங்கிட்டு வந்திருக்காரு. சாரியாடா சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லவும் பழனி கேட்குறாரு, ஏன்க்கா நீ முன்ன பின்ன புடவே பார்த்ததில்ல மாதிரி பேசுகிற அப்படிங்கும் பொழுது, நீ சம்பளம் வாங்கி இன்ன வரைக்கும் எனக்கு எதாவது வாங்கி கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்கும்பொழுது, எனக்கு எங்கே சம்பளம் கொடுக்குறாரு மச்சான், இன்னொரு தடவை மச்சான் ஏதாவது சம்பளம்னு ஏதாவது கொடுக்க சொல்லு, நான் உனக்கு டெய்லி புடவாவே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மாமா இழுக்கலைன்னா உனக்கு தூக்கம் வராதா அப்படிங்கிறாங்க கோமதி. அடுத்து பார்த்திங்கன்னா அரசிக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்றாரு. இப்போ அந்த மீனாவுக்கு சுகன்யாவுக்கு மயிலுக்கு எல்லாருக்கும் ஒரே கலரில் ஒரே மாதிரி சாரீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. இப்போ அவங்க அண்ணன்களுக்கும் ஷர்ட்டு, நம்ம கதிருக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்றாங்க. யாரையும் மிச்சம் வச்சில்ல, ராஜு எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க. என்ன ஒரே மாதிரி யூனிஃபார்மாக எடுத்து வந்திருக்கீங்க புடவை அப்படின்னு மீனா கேட்கவும், இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கலர் பிடிக்கும், ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும், எனக்கு அந்தளவுக்கு பார்த்து எடுக்க தெரியாது, ஒரே மாதிரி கொடுத்துட்டாக்கா வீட்டில் எந்த சண்டையும் வராதில்ல அப்படின்னு செந்தில் சொல்லவும், அதான் யூனிஃபார்மாக எடுத்து வந்துட்டிங்களா அப்படிங்கிறாங்க. டக்குன்னு மயில் வந்து அத்தை சாரீ சூப்பராக இருக்குத்த, இதை பாருங்களேன் அப்படின்னு கொடுக்கவும், அந்த புடவை பார்த்துட்டு கோமதி வேலையை பார்க்குறாங்க. பரவாயில்ல நம்ம புடவையோட 100 ரூபா கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிறாங்க. இதோட எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. செந்தில் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு. அம்மா அது என்ன தனியாக இருக்குது அப்படிங்கவும், பாதாம் பருப்பு அப்படிங்கிறாரு. நம்ம கடையிலையே இருக்காடா எடுத்துக்கிட்டாண்ணா அப்படின்னு அண்ணன் கேட்குறாரு, சரவணன் கேட்குறாரு. அதுக்கு ஒன்றே செந்தில் சொல்கிறாங்க, அதெல்லாம் சின்ன சின்ன பாக்கெட்டாக இருக்கும்ண்ணே, அதனால் நான் வெளில ஆர்டர் பண்ணேன், இதெல்லாம் 1 கிலோ அண்ணே அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஹெல்த்தியானது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. உட்காந்த இடத்துலையே வேலை செய்கிறவங்களுக்கு தான் எல்லாம் தேவை, நம்மள மாதிரி ஓடி ஆடி வேலை செய்கிறவங்களாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து ஒரு போடு போடுறாரு பழனியை பார்த்து. ஆரம்பிச்சிட்டாரே அப்படிங்கிறாங்க. இப்போ கோமதி கேட்குறாங்க, என்னடா எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கா, அப்பாவுக்கு ஒன்று வாங்கிட்டு வரலையாங்கும்போது, வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வாட்ச் எடுத்து காட்டுறாரு. அப்பாவோட வாட்ச் பழசாக இருக்குது, அதான் புது வாட்ச் எடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன் பழைய வாட்ச்னாலும் டைம் ஓட தானே செய்யுது அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்கிறாரு. சம்பளம் வாங்குறத சிக்கனமாக பயன்படுத்தணும், இந்த மாதிரி தூண் செலவு பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் மீனா 10 லட்சம் லோன் போட்டிருக்கு, அதை அடைக்கணுங்கிற பொறுப்பு உனக்கு இருக்கா அப்படின்னு பயங்கரமாக சொல்லிவிட்டு அதை வாங்கவே மாட்டேங்கிறாரு, போயிடுறாரு. ஏங்க இன்றைக்கி தான் இதை சொல்லணுமா, நாளைக்கு சொன்னால் என்ன அப்படின்னு கோமதி கேட்கும் பொழுது அவர் கண்டுக்காமல் போகிறாரு. செந்திலுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. எப்பொழுதுமே இவர் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே கதிரும் ஏன் இவர் இப்படி பண்ணுறாருனே தெரில அப்படின்னு சொல்லும் பொழுது, சவனேன்னு இருங்கடா, அவங்க இவ்வளோ சிக்கனமாக இருந்த மனுஷன் அவருக்கு முன்னாடி இவ்வளோ வந்து செலவு பண்ணதும் அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படின்னு பழனி சமாதானப்படுத்துகிறார். இருந்தாலும் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் இவர் இந்த வாட்ச் அப்பா வாட்சும் எடுத்து தானே போட்டுக்கிட்டு 2 வாட்சும் இப்படியே பார்த்துட்ருக்காரு. என்னங்க 2 வாட்ச் பார்த்துட்ருக்கீங்க போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கும்பொழுது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த வாட்சையும் நானே வச்சுக்க போகிறேன், அதான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. ஏங்க
மாமாவோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து சிக்கனமாவே இருந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு செலவுனாலே கொஞ்சம் இதா இருக்கு. அதுவும் இல்லாம கடன அடைக்கணும்ல, அதனால தான் அவங்க சொல்றாங்க. "நீங்க ஏன் இத இவ்ளோ பெருசு பண்றீங்க?" அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. ஆனாலும் அது எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறார் நம்ம செந்திலு. அவருக்கு நான் வந்து நல்லா சம்பாதிக்கிறேங்கிற பொறாம அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்பலாம் ரொம்ப அவங்க அப்பாவ போட்டு திட்டிகிட்டே இருக்காரு மீனா கிட்ட. அப்பாங்கிறவங்க என்றைக்குமே பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் நினைப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் அம்மா வந்து கொஞ்சம் லூஸ் விட்டாலும், அப்பா கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற காரணம், நம்ம வந்து யார் முன்னாடியும் அவமானப்படக்கூடாது. பிற்காலத்தில் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாமே இங்கே பாண்டியன் வந்து தன்னோட பிள்ளைங்கள் இப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறாங்களே தவிர, பாசத்தை காட்ட மாட்டேங்கிறாரு. மனசுக்குள்ளே தான் வச்சுக்கிறாரு. ஆனால் இது வந்து செந்திலுக்கு புரியல. செந்திலோட கடனை அடைக்கிறதுக்காக அந்த வயலை விற்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அதை செந்தில்கிட்ட காட்டிக்க மாட்டேங்கிறாரு. அதனால செந்தில் வந்து கோவமா தான் இருக்காரு. அப்பா நமக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு. நம்மளை பார்த்து அவர் வயித்தெரிச்சப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சரி பார்க்கலாம் போக போக எப்படி அடுத்தடுத்து போகுதுங்கிறது. இந்த ப்ரோமோ இதோட முடியுது.